ஐடி தான் நீங்க கேக்குறீங்க bro. நீங்க லைவ் லாங் இருக்குது உங்களுக்கு ஒரு ஐடியா இல்ல இங்க நான் வாட்ச் நீங்க தான் ஐடியா கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் இங்க வாட்ச் இருவா சென்டர் தான் ஓகே தான். பட் ரெண்டு மூணு ஐடியா என்னோட அது கடமை இல்ல, எனக்கு சுத்தமா தெரியாது. கையில கொடுத்து செக் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி அவங்க ஒரு சமயம் நல்ல நீடில் இருந்தா கூட வேற யாருக்காவது இப்போ லோக்கல்ல போட்டு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். எனக்கு இப்போ ஆயிடுச்சா நீங்க நீடில் செக் பண்ணியான்னு கேட்பாங்க. ஐயோ நான் செக் பண்ணியே அப்படின்னு ஒரு பயம் லைஃப் லாங் இருந்துட்டே இருக்கும். ஓகே 11/2022 24 நீடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஷேர் பண்ற மாதிரி அப்படியே பெஸ்ட் நம்ம அப்படியே பேஸ்ட்னா திரும்பி பாருங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து ஃபர்ஸ்ட் நல்லா இல்ல சொன்னது இவர்தான். ஆமா முதல் முறையா நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இந்த இடத்துல சவுண்ட் போடு கிளாப் சவுண்ட். ஓகே ஆடியன்ஸ்ல என்ன பண்றது என் வீட்டுக்கு என்ன பாருங்க டிரைவர் நான் சொல்ல மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டு தான் என் டிரைவர் தான். என் ஃப்ரெண்ட் மாதிரி வரும் ஒன்றாவது வீட்டில் ஃபேமிலி மெம்பர். அவர் வீட்டுக்கு எடுப்பாரு. நான் நிறைய பேச மாட்டேன். அவர் வீட்டுக்கு எடுப்பாரு கம்மியாக தான் பேசுவேன். அப்படிங்களா? நான் வந்து நம்ம வீடியோக்காக தான் நிறைய பேசுறீங்களா? அதான் புரியுது. அப்போ வீட்டில் யாராவது பேச முடியாம இருந்தாங்கன்னா அப்போ கூண்டு வந்தா கூட பேச வச்சிடலாம். கண்டிப்பா எங்ககிட்ட வந்தா கூண்டு வந்தா அதான் பேச வச்சு அது தனியா சார்ஜஸ் ப்ரோ. அது என்னுடைய ப்ளஸ் பேட்டாக இதெல்லாம் கடமணம் வந்தா தூங்கி இருந்தா கூட கண் முடிச்சு அப்படியே வந்துடும். பிரஷ் பண்றோமோ இல்லையோ அப்படின்னு சொல்றது ஊருக்குள்ள. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எப்படியாவது அந்த ஓவர்க்கு வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம் ப்ரோ. அதுதான் என்ன இருக்குது. ப்ரோ வேற நம்மள பேசுறது நல்லா இருக்கு பேச நல்லா இருக்குன்னு புகழ்ந்துட்டாரா? பாக்குறவங்க திடீர்னு பேமெண்ட் கொடுத்து கூட்டாண்டாங்க. ஓ பேமெண்ட் பேசுதுன்னு இதுதானோ அப்படின்ற மாதிரி. சரி தானா சேர்ந்த கூட்டப்பா. நான் ஒரு 10 வீடியோ பார்த்துருக்கோம். அந்த 10 வீடியோலையும் கஸ்டமர்ஸ் வந்து மெயினாக அது அவர் பண்ணுற விதம் அண்ட் பேச்சில் வழி தெரிய மாட்டேங்குது தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால மெயினாக தெரிஞ்சு குமாரி நான் பேசுறேன் என்ன பேசாதன்ற வழியே தெரியாம இருக்கா. கமெண்ட் வர திட்ட போறாங்க. அப்படியே பாக்குறவங்களாம் வாங்க H2o ஸ்டுடியோ வாங்க. ஏதாவது மனசுல வலி இருந்ததுன்னா சொல்லுங்க. தனி அமௌண்ட் சொல்லிட்டியாதான்? தனி அமௌண்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். புதுசா பேம்ப்ளெட் ரெடி பண்ணணும். ப்ரோ ஆக்சுவலாக இந்த டேட்டு எனக்கு நல்லாவே புரியுது. டேடு போட்டு நீங்கள் அந்த பல்ஸு வித் ஹார்ட் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் டேட் எப்படி எல்லாமே கொஞ்சம் சவுண்டாக வரும்? எல்லாமே எங்கள் அப்பா தான். ஏன்னா அவர் பண்ண இதெல்லாம் சொன்னால் கதையாக சொல்லலாம். ஒரு இந்த இது பத்தாது. ஓ இந்த எபிசோட் பத்தாது. எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான். ஏன்னா என்ன வேணுமோ அது நான் கேட்க கூட மாட்டேன். அவரே புரிஞ்சுக்கின்னு இது வேணும் போல அது வேணும் போல எல்லாமே A to Z அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. லைக் எங்கள் அப்பா சொன்னதே இல்லை. டேட் பேர் வச்சு தான் கூப்பிட்டுருது இது வரைக்கும். பேர் வச்சு தான் எல்லாம் யார் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி பேர் வச்சு தான் கூப்பிட்டுருது. அதனால எங்கள் அப்பா கிட்டத்தட்ட உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்டு தான் அப்பா. ஃப்ரெண்டு தான் அப்பா.
ஸோ இந்த டேட்டு போகிறது மூலிமா ஒரு க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அதுவும் உங்கள் டிசைன், ஸோ நீங்கள் பண்ணி கொடுத்த டிசைன், ஸோ இன்னும் ஸ்பெஷல். ஆக்சுவலாக இந்த டிசைன் பார்க்கும்போது ஒரு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு டேடு, ஆக்சுவலாக இது ஒரு பல்ஸு, இது ஒரு ஹார்ட்டு, பார்க்கும்போது சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது சிம்பிள் டிசைன் இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு பெரிய மீனிங் இருக்குது. அந்த மீனிங் எப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அப்பான்றது ஒரு பெரிய மீனிங் தான். அப்பாவுக்கு சொல்லணும்னா மீனிங் சொல்லிட்டே போகலாம். சொன்ன மாதிரி ப்ரோ சொன்ன மாதிரி சொல்லிட்டே போகலாம். அண்ட் அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம்னா, அப்பான்ற ஒருத்தர் வந்து இதய துடிப்பா ஆகி கடைசியா ஒரு இதயமா முடியறாரு. கண்டிப்பா அதுதான் இந்த டேட்டுல நம்ம சொல்ல வர மீனிங். உங்க பசங்களாம் எப்போ ப்ரோ உங்க பேரை போடுறாங்க? என் பேரு போடும் 8th. நீங்க எப்படி உங்க பசங்களுக்கு உங்க அப்பா மாதிரியே இருக்கீங்களா இல்ல சேஞ்சஸா இருக்கீங்களா? நான் எங்க அப்பா மாதிரியே தான். அவனும் என்ன வந்து டேடுன்னு கூப்பிடுவான், பேர் வச்சுதான் கூப்பிடுவான். ஸோ எதுக்கு அப்பா மாதிரி எதுக்கு இருந்துட்டு போகணும், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கலாம்ல. கரெக்டு தான். எங்க அப்பாலாம் ரொம்ப மோசம் ப்ரோ. நட்டியோ வளர்த்துட்டு எதுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவன் தப்பு பண்ணா அட்வைஸ் பண்ணிட்டு. அப்பா வீடியோ பாப்பாரா? அப்பா வீடியோ பாப்பாரு. பாடும் பாத்துக்கோம்பா பாருங்க எண்டி இருக்கிறாங்கட்டு ஃபுல்லா பயத்திலேயே வாழ வச்சுருக்கீங்களே. பயம் எங்க போனாலும் பயம், கிரிக்கெட் விளையாட போனா பயம், மத்தவங்கள வெளில போனா பயம். எங்க அப்பா அப்படிதான், ஆனாலும் அவர் வந்து ஒரு லிமிட்ல இருப்பாரு. இல்ல எங்க வீட்டுல சைக்கிள் வாங்கினா பயம், பைக் வாங்கினா பயம், கார் வாங்கினா பயம், கார் வாங்கினா பயம், பொம்மை கார் வாங்கினாலும் பயமா இருக்குது, பீச்சில் ஒரு பலூன் வாங்கினாலும் பயமா இருக்குது. சின்ன வயசுல எங்க அப்பா தெரு மணியில வராருன்னா ஓடிடும் ப்ரோ, வீட்டுக்குள்ள ஓடி தான் உட்காந்துரும். அதனால எங்க அப்பா பயந்தது கூட இல்லை. ஆனா கொஞ்சம் நம்ம ஏஜ் ஆனோடனே எங்க அப்பா ஜாலி ஆயிட்டாரு. சின்ன வயசுல இருந்து அப்பா மாதிரி இருந்தது இல்லை. நான் இப்ப எங்க அப்பாவை பயமுத்தி வச்சேன் பயங்கரமா. நான் பயிட வச்சிட்டேன் அவரை. சும்மா சொன்ன ப்ரோ வீடியோ பார்த்துருக்கேன் ஒரு என்ன வீடியோ பார்த்துருவோடியா, ஓ பயமுத்தி அப்படியே அப்படின்ட்டு. ஏதோ ஒண்ணு நறுக்குன்ட்டு ஒரு தெளிவா தெரியுற மாதிரி ஒரு வீடியோல சென்சார் பண்ண வேண்டியது அப்படிலாம் ப்ரோ. சொல்லுவாரு கதையா. சொல்லுங்க ப்ரோ. அப்படியே எங்க அப்பா எப்படி இருப்பாரு என் கூட. எனக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு பார்த்துருந்தாங்க. திடீர்னு கூப்பிட்டு என்னடா என்ன லவ் பண்றியா, என்ன இருக்கா, என்ன விஷயம் இருக்கா? ஒன்றும் இல்லை. சரி அப்போ பார்க்கலாம், பொண்ணை பார்க்கலாம், என்கிட்ட பர்மிஷன் கேட்டாரு. லவ் ஏதாவது பண்றியா இல்லை, எது இருந்தாலும் பரவாயில்ல, எந்த காசா இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல கேட்டு. லவ் பண்றியா இல்லையா, பண்ணனா ஏதாவது பார்த்து பண்ணு, நான் பாத்துருவேன் நல்ல பொண்ணு. இல்ல நான் பாக்கட்டா, பர்மிஷன் தெரியா. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் வந்துட்டு இருக்காரு. தெரிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி இருக்கும். அதே மாதிரி பொண்ணு பார்க்கும்போது கூட பிடிச்சிருக்க அவசரம் இல்லைன்னா பார்க்கலாம். நீ டிசைட் பண்ணு, நான் எங்க கிட்டலாம் கேட்காத. சிலர்லாம் வீட்டுல சந்த சுப்பிரமணியம் மாதிரி அப்பா இருப்பாங்களே, எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. இது வரைக்கும் அடிச்சது இல்லை, திட்டினது இல்லை. அவங்க வீட்லயா இல்ல அடிதான் வரும். ஈர்ல சாப்பிடா அவ பேர் இப்படி ஒரு கேட்டகரி, அதே இப்படி ஒரு கேட்டகரி, ரெண்டு இது வரைக்கும் என்ன அடிச்சது இல்லை. இது என்ன அடிச்சது இல்லை. அது அவர் ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் வாங்கினாரு, பைக்கை மட்டும் ஓட்டாதான்னு. பைக் நாட் ஆக்டிவா, பைக் புல்லட் அது மட்டும் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். அப்படியே ப்ரோ இதுவரையும் நீங்க கியர் பைக்கை ஓடுனது இல்லைங்களா? ஏன் அப்படி? அவருக்கு பயம், பசங்க ஃபாஸ்டா இருக்கும்,
புல்லட்னா எனக்கு பிடிச்ச பைக்லயே எனக்கு பிடிச்சது புல்லட் தான். அதே எடுக்க கூட பண்ணிட்டாரா? அதே எடுக்க கூட பண்ணிட்டாரு. ஸ்ட்ரெயிட்டா கார் ஓட்டி இருப்பான்ட்டாரு. ஸ்ட்ரெயிட்டா கார் வாங்கி கொடுத்துட்டாரு. இவங்க என்ன கார் வேணுமோ அந்த கார் வாங்கி கொடுத்துருவோம். ஓ பரவாயில்ல, இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கு. என்ன BMW வேணுமா, உங்களுக்கு என்ன கார் வேணுமோ நான் வாங்கி தரேன். ஆனா பைக் மட்டும் ஓட்டுறது. ஏன்னா சேஃப் அதிகமா இருக்கு. சேஃப் அதிகமா அதுல என்னாலும் பரவாயில்ல உனக்கு. நான் உனக்கு சேஃப் அதுல. ஸ்ரீதர் உங்க வீட்ல எப்படிப்பா? இல்ல உங்க அப்பா பார்க்கட்டும், சொல்லு. சைலண்டா இருக்க, சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டா உங்க அப்பா பத்தி சொல்லு. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எடுத்துமா ப்ரோ. காலையில இருந்தோடனே ஒரு முத்த தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு டேவை. ஒரு நெத்தில ஒரு முத்தோடனே தான் ஒரு டேவே ஸ்டார்ட் ஆகும். எஞ்சின் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு முத்த தான் தூக்குவாரு அவங்க அப்பா. அப்படி பாசம், அன்பு, நேசம். ஆமா. பிஃபோர் மேரேஜ் எங்க அப்பா எழுப்பவே மாட்டாரு. நானே எப்போ எழுந்திருக்கேனோ அப்பதான் உண்டு. அப்படிங்களா? ஆஃப்டர் மேரேஜ் வேற மாதிரி. என்ன மாதிரி ப்ரோ? வேற மாதிரி சொல்றதுக்கு இல்ல. லைனிங் போடணும் ப்ரோ. அந்த நீடில் எல்லாமே இந்த ஷேடிங் நீடில் இந்த ஃபில்லிங்காக யூஸ் பண்ணோம். இதோட எக்ஸ்பைர்ட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த டேட்டூ போடுறதுக்கு நான் 5RL யூஸ் பண்ணேன். இப்போ 5RS யூஸ் பண்ணுறேன். நீடிலுக்கும் ஷேடிங்க்கும் ஃபில்லிங்க்கும் தனி நீடில் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் ஒர்க் வந்து நல்லா வரும். ஸோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு நம்மளுக்கு ஒரு மெமரபுளாக ஒரு மூமெண்ட் இருக்கணும். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இது ஷேர் பண்ணுறது ப்ரோ? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. நைஸ் ஒர்க். போட்டதே தெரியும், ஒரு வழியும் இல்லை. அவர் பேச்சு கொடுத்துனே போட்டு விட்டாரு. ஸோ ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லா மெமரிஸும் வந்து இருக்கு. ரொம்ப தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். ஏன்னா ஒன்னொரு விஷயமும் நல்லா மைனூட்டாக பண்ணி அவரோட டிசைன் ஓன் டிசைன் அது. ஸோ அவர் இங்கேருந்து நான் காமிச்சதுலாம் ஹார்ட் வந்து இங்கே இருந்தது, டேட் வந்து அங்கே இருந்தது. இங்கே மாற்றி விட்டாரு, இது போடுங்க போ நல்லா இருக்கும்னாரு. ஸோ ஓகே, அதனால இவர் என்ன சொன்னால் அதே ஓகே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.